வணக்கம். வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சுவையான சத்தான கருவேப்பிலை குழம்பு தாங்க செய்து காட்ட போகிறேன். இந்த கருவேப்பிலை எந்த அளவுக்கு சத்தானதுன்னு சொல்லி எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 ஸ்பூன் குழம்பு இருந்தால் போதும், ஒரு தட்டு சாதம் சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ருசியோடு இருக்கும். வாங்க இந்த கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேங்க. இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/2 ஸ்பூன் மிளகும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த அளவுக்கு சின்ன ஸ்பூனாக இருந்தால் போதும். இப்போ சீரகமும் மிளகும் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி பச்சையாக சின்ன கீரையாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப முத்தின இலையாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வாடின கீரையும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் மாறாமல் இதை வதக்கி எடுத்துட்டு இது நல்லா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் இருந்தால் போதும். இப்போ இதை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதில் எண்ணெய் கூட கொஞ்சம் இருந்தால் தாங்க குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20லேருந்து 25 பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தாங்க சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வெறுமனே சின்ன வெங்காயம் வேணும்னாலும் அதே மாதிரி கூட சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், கலரெல்லாம் மாற வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியை நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை குழம்புக்கு தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10-15 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம கருவேப்பிலை சீரகம் மிளகெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இந்த கருவேப்பிலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு செய்தால் தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பற்றி எல்லாருக்குமே ரொம்பவே தெரியுங்க, ரொம்ப சத்தானது. மெயினாக லேடிஸ்க்கு முடி பிரச்சனைக்கு இது அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கியாச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இது கூடவே மஞ்சள் சேர்த்து அரைச்சதுனால தனியாக மஞ்சள் சேர்க்கலை. நீங்கள் சேர்க்கலைன்னு சொன்னால் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டுடுங்க. அதே மாதிரி குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இப்போவே சேர்த்து லேசாக கிளறி கொடுத்த பிறகு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே டபுள் மடங்கு ஆக்கிக்கோங்க அதிகமாக செய்கிறதா இருந்தால். இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த குழம்பு கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்டாலே போதுங்க, நிறைய சாப்பிட்றலாம். அதனால இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை அரைச்சதில் மிக்சி ஜார்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்து முடிச்சிடலாம் இந்த கருவேப்பிலை குழம்பு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கமகமன் கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த கருவேப்பிலை குழம்பு பார்க்குறதுக்கு. நல்லா இந்த மாதிரி பூண்டு வெங்காயமெல்லாம் சேர்த்து செய்யும்போது அவ்வளவு அருமையாக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அதை விட இது ரொம்ப சத்தான குழம்பும் கூட. இந்த குழம்பு ஒரு 2-3 நாள் வெளியவே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் லேசாக சுட பண்ணி மட்டும் இதை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வெளியவே வச்சு நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த குழம்ப. அதே மாதிரி ட்ராவலுக்கும் இந்த குழம்ப தாராளமாக கொண்டு போகலாங்க. நம்ம
நல்ல ஒரு தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையான கருவேப்பிலை குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தான குழம்புன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான இந்த கருவேப்பிலை குழம்பை அடிக்கடி நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.